ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல மாடல்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல மாடல்ஸ்னா என்ன, தென் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எதுக்காக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல்ல இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்றத நம்ம யூஸ் ஓகேவா. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா நமக்கு தெரியும், ஒரு இடத்துல இருந்து வாங்கி திரும்பி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்க எக்ஸ்போர்ட்டிங் ஆர் இம்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுக்கு பண்றாங்க, ஸோ அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ன்றது நமக்கு தெரியும், இட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட் அப்படின்ற மாதிரி இல்லையா. ஸோ இட்ஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் பிளாக் ஆஃப் கோட்னா. ஓகே, அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ன்றது இட்ஸ் எ ஈவெண்ட். அப்போ வென்எவர் அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண சொல்ல அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க பிளாக் ஆஃப் கோட் என்ன ஆகுது, கெட் எக்ஸிக்யூட்டட். ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாருங்க, எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபங்க்ஷன்ன்றது ஸ்பெஷல் ரிசர்வ்டு கீபோர்ட், ஆட் நம்பர்ஸ் அப்படின்றது ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேராமீட்டர் இருக்கு, ஒன்று ஏ ஒன்று பி கமா செப்பரேட்டட் வேல்யூவில். அதுக்கப்புறம் பிளாக் ஆஃப் கோட் இருக்கு. இந்த பிளாக் ஆஃப் கோட் எதை ரிட்டர்ன் பண்ணுது, இட்ஸ் ரிட்டர்னிங் இங்கே இந்த பேராமீட்டரோட ஏ பிளஸ் பின்ற ஆடட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம நேம்டு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை ஏன்னா இதுதான் நேம்டு ஃபங்க்ஷன் இல்லையா, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஏன்னா ஃபங்க்ஷன் கீபோர்ட் ஃபாலோடு பை நேம் இருந்தா என்னது, ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம் இருந்தா ஸோ நேம்டு ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவோம். இதுவே இந்த ஒரு ஃபங்க்ஷன் வேரியபிளுக்கு அசைன் ஆயிருந்ததுன்னா, இங்க எந்த ஒரு வேரியபிளுக்கும் அசைன் ஆகல. ஓகே, அப்படியா இருந்தா அது ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஏரோ ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அது ஏரோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபங்க்ஷன் அந்த பேராமீட்டர்ல டிஃபால்ட்டா நமக்கு வேல்யூ இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பேராமீட்டர், ஃபங்க்ஷன் வித் ரெஸ்ட் பேராமீட்டர் இருக்கு இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன் தெரியலனா ஃபங்க்ஷன் பாருங்க, அப்பதான் புரியும். ஓகேவா. தென் இங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணி ஒரு 1000 லைன் ஆஃப் கோட், இல்லை ஒரு 100 லைன் ஆஃப் கோட், இல்லை ஒரு 10 லைன் ஆஃப் லாஜிக்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு. அந்த லாஜிக்கை நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ திரும்பி நீங்க கால் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சினாரியோல நீங்க கால் பண்ணீங்கன்னா வேற ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்க ஒரு ஃபங்க்ஷன் ஒரு லாஜிக் உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ கோட் ரீயூசபிலிட்டி திரும்ப 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 அதை ரியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிப்போம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றீங்க. ஓகே, ஸோ math.js அப்படின்ற ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் அதுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் ஏ கமா பி இன்ட்டு 2 பேராமீட்டர் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அது என்ன பண்ணுது, ஏ பிளஸ் பியோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ தென் வேற ஏதாவது ஒரு ஃபைல் போயிடுங்க. ஓகேவா, வேற ஏதாவது ஒரு ஃபைல் போயிடுங்க. main.js வேற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை நீங்க கிரியேட் பண்றீங்க. கிரியேட் பண்ணிட்டு இங்க என்ன பண்ண போறீங்க, இம்போர்ட். ஓகே, இம்போர்ட்க்கு அப்புறம் ஆட் நம்பர்ஸ் அண்ட் சப்ராக்ட் நம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க சப்ராக்ட் இன்னொரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, math.jsல என்ன பண்ணுங்க, ரெண்டு ஃபங்க்ஷனுமே கிரியேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, தென் எங்க நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபங்க்ஷனை, அந்த பிளாக் ஆஃப் கோட ஜஸ்ட் இம்போர்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட பிளாக் ஆஃப் கோட். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட கர்லி பிரேஸ்க்குள்ள ஆட் நம்பர்ஸ் சப்ராக்ட் நம்பர்ஸ் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்ல இங்க நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்க இல்லையா, இந்த சேம் இந்த நேம் தான் இருக்கணும். கொடுத்துட்டு ஃப்ரம் எங்க இருந்து, ஃப்ரம்னா எங்க இருந்து, அதுக்கப்புறம் டாட் டாட் ஸ்லாஷ் அது எந்த ஃபைல்ல நீங்க வச்சிருக்கீங்களோ நீங்க நேவிகேட் பண்ணி மூவ் பண்ணி அந்த பாத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாத்தை நீங்க கொடுத்துக்கணும். இப்ப எங்கேயோ இருக்க ஒரு math.jsல இருக்கக்கூடிய ஃபைல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ வேற ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க, கான்ஸ்ட் result1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 5,3 கொடுக்குறேன். ஓகே, 5,3 கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துக்கிட்ட இங்கே தான் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் கால் பண்ண சொல்ல இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ எங்கே இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ஸோ இதை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதால இந்த ரிசல்ட் 1ன்ற இடத்துல 8 அப்படின்ற அவுட்புட் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அதனால இந்த ரிசல்ட்டை நான் கன்சோல் பண்ணிக்கிறேன், எனக்கு அவுட்புட் 8 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஓகேவா, சேம் அதே தான். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட திரும்பியும் ஒன்னொரு வாட்டினா இதே மாதிரி ரிசல்ட் 2ன்னு போட்டு இந்த இடத்துக்கிட்ட 10+5 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு திரும்பியும் எனக்கு என்ன கிடைக்கும், இன்னொரு வேல்யூ கிடைக்கும். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்க 10 வாட்டி 20 வாட்டி எப்பெல்லாம் தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சர்ச் லாஜிக் போட்டுட்டீங்க, இந்த சர்ச் லாஜிக் தேவைப்படுதுன்னா திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இங்கே ஒரு சர்ச் இருக்கு, இங்கே ஒரு சர்ச் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சர்ச் லாஜிக் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு அல்கோரிதம் ஒன்று போடுறீங்க, அந்த அல்கோரிதம் ஒரு 20-30 லைன் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு லாஜிக் கொண்ட ஒரு அல்கோரிதம். ஓகே, இல்லை ஒரு 1000 லைன் ஆஃப் கோடு நீங்க உங்களுக்கு ரிப்பீட்டபிள் கோடா இருக்கு. அப்போ அந்த ரிப்பீட்டபிள் கோட்ல அந்த ஃபங்க்ஷன்ல கால் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், எங்க தேவையோ திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்லுவேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஆட் நம்பர்ஸ், சப்ராக்ட் நம்பர்ஸ், இதை தாண்டி ஒரு பெரிய கால்குலேஷன் வச்சுக்கோங்க, ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ ரைட் நோ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அந்த பஞ்ச் ஆஃப் டேட்டாவை ஒரு இடத்துல என்ன பண்ண போறீங்க, பேஸ்ட் பண்ண போறீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் கால் பண்ண போறீங்க. இப்படி கால் பண்ற மாதிரி இருந்தா நீங்க நினைச்சு பாருங்க, 1000 லைன் கோடுக்கு மேல இருந்தா அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். கோட்ஸ் பார்க்காதீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு கோட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கோடை நான் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோடை பாருங்க, ரொம்ப பெரிய கோட் இல்லையா? எவ்வளோ டேட்டாஸ் இருக்கு? 1391 டேட்டாஸ் இருக்கு. ஓகே, ஸோ 91 லைன்ஸ் இருக்கு. அதுல எவ்வளோ டேட்டா இருக்கும்? நிறைய டேட்டாஸ் இருக்கு, கேட்டகரி வைஸா இல்லையா? இதுதான் உங்களுக்கு சர்ச்க்கான கண்டென்ட். நீங்க ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கீ, இந்த நேம், இந்த காம்போனன்ட், இந்த பாத்துன்னு இருக்கும். அப்போ நீங்க இதை சர்ச் பண்ணி கிளிக் பண்ண சொல்ல இங்க போகணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸோ லாஜிக் எழுதிருப்பேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட எனக்கு எப்பெல்லாம் தேவையோ நான் இதை இனிஷியலைஸ் பண்ணிட்டு எனக்கு எப்பெல்லாம் தேவையோ நான் எங்க வேணா கால் பண்ணிக்கலாமா? ஸோ இதை நான் திரும்ப திரும்ப நம்ம அடிக்கணும்னு அவசியமே கிடையாது எனக்கு. கரெக்டாக தானே? ஸோ இதுதான் இதோட ஆக்சுவல் யூசேஜ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு 1000 லைன் ஆஃப் கோட், ரியல் டைமாக ஒரு 1000 லைன் ஆஃப் கோடை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கோட் ரீயூசபிலிட்டி, அதுதான் இந்த மாடல்ஸ். ஓகே, தென் எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் இம்போர்ட்டிங் வேரியபிள். ஒரு வேரியபிளை நம்மளால பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னா, ஃபங்க்ஷனை பண்ண சொல்ல வேரியபிளே பண்ண முடியல. ஈஸி. இந்த இடத்துக்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்குன்னா முன்னாடி எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறீங்க. தென் அதை என்ன பண்ண போகிறோம், அதே ஃபார்மேட்ல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது, நம்மளால என்ன பண்ண முடியும், இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட இதுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பார்த்தது ஜஸ்ட் ஒரு வேர்டை வச்சு பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? இதை வந்து நேம்டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேமில் தான் என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேமில் தான் நம்ம என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். ஆனால் அந்த டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ல அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வேற ஒரு நேம்ல என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரோ வேற ஒரு நேம்ல இம்போர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா அதையும் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், இதுல பண்ணலாம், ரியாக்ட்ல காமிக்கலாமா? சரி, ஓகே. கோட் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, ஒரு app.js இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? பெரிய ஃபங்க்ஷன். பாருங்க, ஏன் அதை காமிக்கிறேன்னா இவ்வளோ பெரிய ஒரு கோட் இருக்கு. அந்த கோடை ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ண போறேன். எவ்வளோ சிம்பிளா யூஸ் பண்றேன்னு பாருங்களேன். இந்த ஃபங்க்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இது ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த கோட்லாம் விட்டுருங்க. ஓகே, இந்த கோட்லாம் விட்டுருங்க. இது ஒரு ஃபங்க்ஷன். பாருங்க எவ்வளோ லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபங்க்ஷன் பேரு என்னது, ஆப். பாத்தீங்களா? இது ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். ஆப்ன்ற ஒரு வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஆப் நேம் இங்கே கொடுத்துட்டு இப்போ நான் இது எங்கே வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம், நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா index.jsன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த பாருங்க ஆப் அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ண சொல்ல நீங்கள் ஏன் ப்ரோ இந்த மாதிரி போடலை அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி போட தேவையில்லை. இது நேம்டு இம்போர்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி போட்டோன்னா. ஓகேவா? இந்த இடத்துக்கு நான் ஆப் தான் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னா ஆப் 1 2 3. ஓகே, இந்த இடத்துக்கு ஆப் 1 2 3. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ எந்த ஒரு எரரும் இல்லாமல் எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே இந்த இடத்துக்கிட்ட நான் இந்த மாதிரி கொடுத்தேன்னா இப்போ டெஃபினெட்லி இட்ஸ் த்ரோ சம் எரர். இம்போர்ட்டட் ஆஸ் ஆப் 1 2 3 வாஸ் நாட் ஃபவுண்ட் இன் ஆப் பாசிபிள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு பாசிபிளா வேற என்ன எக்ஸ்போர்ட் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு எரரா ஷோ. ஓகேவா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணுது. எக்ஸ்போர்ட் ஆப் 1 2 3 இம்போர்ட்டட் ஆஸ் ஆப் 1 2 3. ஓகே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஆப் 1 2 3 என்ன பண்ணிருக்கீங்க, இம்போர்ட் பண்ணிருக்கீங்க. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு இம்போர்ட் இல்லவே இல்லை அப்படின்னு இங்க காமிக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களால என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த பிராக்கெட்ல போட்டு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இல்ல யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இங்க ஆப்னு இருக்கு இல்லையா, இது மாதிரி டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது.
அதுக்கு பதிலாக இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட export எக்ஸ்போர்ட். ஆனா இது வந்து நேம்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1 2 3 இங்க நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம்ல தான் நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். இல்லைன்னா டெஃபினெட்லி த்ரோ எரர். இங்க பாருங்க, எக்ஸ்போர்ட் நீங்க என்னன்னு பண்ணிருக்கீங்க, 1 2 3 அப்படின்ட்டு எக்ஸ்போர்ட்டை இம்போர்ட்டை வந்து என்ன பண்ணிருக்கீங்க, ஆப் 1 2 3ன்னு இம்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த இடத்துக்கிட்ட என்ன இல்லை, ஆப் 1 2 3ன்னு இல்லை, அந்த இடத்துல ஆப்னு இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுது, எரரை கரெக்டாக த்ரோ பண்ணுது. ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன இருக்கு, ஆப்னு இருக்கு. ஓகேவா? இதுவே இந்த ஆப்புக்கு பதிலாக ஆப் 1 2 3 அப்படின்னு கொடுத்தோன்னா அடுத்த செகண்ட் எனக்கு என்ன ஆயிடும், இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, ஜஸ்ட் இங்க பாருங்க. இப்ப பெரிய கோட் பேஸ், சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இட் ஒன்ட் என்டையர் கோட் பேஸ் ஒர்க் ஆகாது. இப்ப இங்க 1 2 3 நான் கொடுத்தேன்னா அதே நம்ம என்ன பண்ண முடியும், அதே நேம்ல தான் இம்போர்ட் பண்ண முடியும். இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, நேம்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட். நேம்டு எக்ஸ்போர்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், சிம்பிள். ஸோ நீங்க எந்த இடத்துக்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் கிட்டேயே என்ன இருக்கும், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு இல்லாம அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே எக்ஸ்போர்ட்ன்ற போர்டு. தென் இன்னொரு விஷயம், நீங்க எந்த இடத்துல இம்போர்ட் பண்றீங்களோ அந்த இடத்துக்கிட்ட கண்டிப்பா என்ன இருக்கும், கர்லி பிரேஸ் இருக்கும். அதுக்குள்ளதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இம்போர்ட் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் தான் நேம்டு இம்போர்ட். அப்ப டிஃபால்ட் இம்போர்ட்னா என்ன ப்ரோ சொல்றேன், இங்க பாரு. நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆப் 1 2 3 நான் ப்ரெஸ் பண்ணனா அது டேரக்டா அந்த இடத்துக்கிட்ட போயிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஷார்ட்கட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நேவிகேட் பண்றது. ஓகே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நேவிகேட் பண்றதுக்கு. ஓகே, ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தா அந்த மாதிரி நேவிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்டெட் ஆஃப் திஸ், ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஆப் அப்படின்றத கொடுத்துட்டேன். இப்போ கண்டிப்பாக எரர் த்ரோ பண்ணும். நம்ம இம்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லலான்ட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இதை நான் ஆப்னு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்க டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு ஆப்னு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நீங்க என்ன வேணும்னாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட எப்படி சொல்றது, ஸோ கார்னு கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கார்னு கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். இட் வில் ஒர்க். ஓகே, நீங்க என்ன டேட்டா கொடுத்தாலும் கண்டிப்பா அது நல்லா தான் ஒர்க் ஆக போகும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட விஷயம். ஓகேவா? இட்ஸ் ஈஸி ஒன்ஸ் யூ ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம என்ன பார்த்தோம், இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல மாடல்ஸ்ல இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னா என்ன, ரியல் டைமா அது எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு பிளாக் ஆஃப் கோட், நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ண போறீங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நேம்டு எக்ஸ்போர்ட். ஓகேவா? நேம்டு எக்ஸ்போர்ட்னா நீங்க என்ன நேம்ல எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அதே நேம்ல தான் என்ன பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியும். இங்க ஒரு சின்ன வார்த்தை மாறினாலும் எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஆனா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படி கிடையாது. நீங்க என்ன நேம்ல வேணா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, என்ன நேம்ல வேணா இம்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியா இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இட்ஸ் ஈஸி தான். ஓகேவா? ஸோ நம்ம லைவா ஜாவாஸ்கிரிப்ட் கோட் அடிச்சு தென் ரியாக்ட் பவர் சொல்ல கண்டிப்பா நம்ம ஜேஎஸ்எக்ஸ்ல அடிப்போம். அப்போ வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நம்ம டெய்லியுமே பண்ணுவோம். ஓகேவா? டெய்லி ஒரு 10 இம்போர்ட் பண்ணுவீங்க, 10 எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாவா புரிஞ்சிடும். ஓகேவா? ஏன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண போறது இல்லையா, அதனால எதை நம்ம ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றோமோ அதை மறக்கவே மாட்டோம். அதனாலதான். ஓகேவா? இதோட உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டிங், ஓகே, ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை எப்படி இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது, அதே மாதிரி ஒரு வேரியபிளை இம்போர்ட் பண்றது எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்றது சிம்பிள். ரெண்டு வேர்டு தான், எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க, இம்போர்ட் பண்ண போறீங்க. அதுலயும் நேம்டு எக்ஸ்போர்ட், நேம்டு இம்போர்ட், அதே மாதிரி டிஃபால்ட் எக்ஸ்போர்ட், டிஃபால்ட் இம்போர்ட்ன்ற மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இது மட்டும் கிளியரா இருந்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாடல்ஸ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இட்ஸ் ஈஸி. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கேஸ் ஆஃப் ஏதாவது புரியலன்னா கண்டிப்பா யூ கேன் கால் மீ ஆர் பிங் மீ. ஓகேவா? தட்ஸ் இட் டியூட். அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.